ஸோ ஏன் நம்ம சேனலில் வீடியோவே வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. வீடியோ ஏன் அப்லோட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதுக்கான ரிப்ளை வந்து நான் வீடியோலாம் எடுத்து வைப்பேன். அதை எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறதுக்குலாம் கொஞ்சம் லேட் பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா அந்த வீடியோ காணாமல் போயிடும். நான் எடுத்து வைப்பேன். அதனால ஒரு வீடியோ எங்கே இருக்குன்னே தெரியாது. அந்த மாதிரியே போய் வீடியோ போடாமலே போயிடுவேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த வீடியோவில் காமிச்சிக்கிறது வந்துட்டு நம்ம ஃப்ரைஸ் தான். ஃப்ரைஸ்க்கு ஹைடிங் ஸ்பாட்டாக ஃபாக்ஸ் ஸ்டைலில் ஸ்டோன்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் வெள்ளை கலரில் தான் இருக்குது. ஐ திங்க் ஸோ இட்ஸ் மாலியோட ஃப்ரைஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் தான் நான் 2 வீடியோவோட கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் ஹாய் காய்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் வர வீடியோலையும் ஹாய் காய்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு கிளியராக இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரைஸை வந்துட்டு பேரண்ட்ஸ் கிட்டேருந்து பிரித்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். அதனால் கிளியராக இருக்கும். அடுத்து வரக்கூடிய வீடியோ கொஞ்சம் பிளராக இருக்கும். ஹாய் கைஸ், நம்ம வந்துட்டு இந்த லோட்டஸ் பாண்ட் மாதிரி செட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதோட அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம லோட்டஸோட பிளான்ட். அது மேலே வந்துட்டு இந்த மீன்லாம் போய் கலக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு லேயர் ரிவர் சாண்ட் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். தெரியுதா அவங்களுக்கு? அங்கே ஒரு மீன் நின்றுட்டுருக்கு. அப்புறம் இன்னொன்று இதாக வந்துட்டு இந்த மாதிரி இதை வச்சுட்டு அதுக்குள்ளே நான் வந்துட்டு ஃபீட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்றைக்கி தான் நம்ம வந்துட்டு ஃபாக்ஸ் டெயில் ஆட் பண்ணியிருந்தோம். ஃபாக்ஸ் டெயில் வந்துட்டு எனக்கு இன்றைக்கி தான் கிடச்சிது. ஃபர்ஸ்ட்லேருந்து வந்துட்டு நம்ம வந்துட்டு கப்பி கிராஸ் தான் ஆட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி தான் எனக்கு ஃபாக்ஸ் டெயில் கையில் வந்துட்டு கிடச்சிது. பக்கத்தில் இருந்த அக்வாரியம் அங்கிள்கிட்ட சொல்லி வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்துட்டு இன்றைக்கி தான் ஆட் பண்ணியிருந்தேன். நல்லா கொத்தாக தான் கொடுத்துருந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ அதுக்குள்ளே தான் எல்லா ஃபிஷ்ஷஸும் போய் ஹைட் பண்ணிகிட்ருக்கு. இங்கே மட்டும் போடல, நம்ம இண்டோரில் இருக்க ஃபிஷ் டேங்க்லேயும் நான் வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ ஒரு கப்பியும் ஒரு மாலியும் லைட்டாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. கப்பி தான் கொஞ்சம் தெரியுது. மாலி வந்துட்டு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பார்க்கலாம் என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் குட்டி போட்டிருந்துச்சு. ஃப்ரைஸ் வந்துட்டு கிடச்சிது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா போன வீடியோவில். ஸோ அது வந்துட்டு கப்பியா இல்லை மாலியான்னு தெரியல. இப்போ வந்துட்டு 5 days ஆகியிருக்கு. ஸோ நல்ல ஒயிட் கலரில் தான் இருக்குது. ஸோ மேபி மாலி போடுற குட்டின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா கப்பி வந்துட்டு எக்லேருந்து போடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் அன்றைக்கி பார்த்தப்போ எக்லேருந்து தான் ஹேட்ச் ஆகியிருந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு நினச்சது மாலியோட குட்டி தான் அப்படின்னு. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாடா, பாய்.